கிருஷ்ணன் குழுவினர் வழங்கக்கூடிய தென்பாங்கு தேனிசை திருவிழா கோடை பண்பலையின் நேயர்கள் முன்னிலையில் வெகு விமரிசையாக அரங்கேறிருக்கிறது. இப்பொழுது வந்தாரை வரவேற்பது தமிழர் மரபு பண்பாடு. தேன்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற தேசிய மகாகவியின் வார்த்தைகளை தன் வாழ்க்கையின் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழ் செம்மல், பேச்சளவில் தமிழை நேசிப்போர் மத்தியில் தமிழை தன் மூச்சாகவே சுவாசித்துக் கொண்டு மற்றவர்களையும் சுவாசிக்க செய்து 2.5 கோடி நேய இதயங்களில் இலக்கிய தென்றலாக வலம் வந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அன்னை தந்தை அனைத்து மாணவர் தமிழ் இமயம் முனைவர் சுந்தர ஆவுடையன் அப்பான் ஐயா அவர்கள் உங்கள் முன்னிலையில் அருமையான இந்த விழாவினுடைய தலைவர், உலகமெங்கும் தேடி பார்த்தாலும் அப்பழுக்கற்ற துறவியாக வீற்றிருக்கிற எங்கள் மகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய சண்முகநாதன் பொறியியல் கல்லூரியினுடைய தாளாளர், எப்பொழுதும் மலர்ந்த முகத்துக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய டாக்டர் பிச்சப்பா மணிகண்டன் அவர்களே, கல்லூரி மாணவர்கள் கம்மியா இருக்கீங்களா? உங்க கரஸ்பாண்டன்ட் பேர் சொன்னா இன்னும் பத்தனை. முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற சண்முகநாதன் பொறியியல் கல்லூரியினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் விஸ்வநாதன் அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கிற சண்முகநாதன் பொறியியல் கல்லூரியினுடைய இயக்குனர் டாக்டர் ராம முத்தையா அவர்களே, மகுட நிகழ்ச்சியாக பொங்கல் திருநாள் சிறப்பு நாட்டுப்புற தென்பாங்கு தேனிசி திருவிழாவை நிகழ்த்த வருகின்றிருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற எங்கள் ஐயா டாக்டர் மா நவநீத கிருஷ்ணன் அவர்களே, அம்மா டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற முக்கிய விருந்தினர்களே, கல்லூரி மாணவ கண்மணிகளே, பல 100 மைல் கடந்து இங்கே வருகை தந்திருக்கிற எங்கள் கோடை பண்பலையினுடைய உயிர் நாடிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு கிருணிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடை பண்பலை சில முக்கிய நிகழ்ச்சிகளை ஆங்காங்கே நேயர்களிடத்திலேயே சென்று அவர்கள் முன்னால் நிகழ்த்தி காட்டி பதிவு செய்து ஒளிபரப்புகிற முயற்சியில் ஒன்றாக இதுவரை கோடை பண்பலை தனது கோடிக்கணக்கான நேயர்களை கொங்கு பகுதியில் மட்டுமே கொண்டிருக்கிறது என்கிற அந்த கற்பனையை உடைத்து இன்னமும் நிறைய பேர் வந்திருக்காங்க. சோழ மண்டலத்திலும் தென்பாண்டி மண்டலத்திலும் நம்முடைய நேயர் பெருமக்கள் முன்னிலையை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கல்லூரியினுடைய தாளாளர் திரு டாக்டர் பிச்சப்பா மணிகண்டன் அவர்களை வேண்டினோம். அவர் இங்கே இருக்கக்கூடிய நேயர்களையெல்லாம் விட மிகச்சிறந்த நேயராக ஒவ்வொரு மணிக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது என்று தெள்ளத் தெளிவாக சொல்லுகிற நேயராக நம்முடைய கோடை பண்பலையை கேட்டு சுவைத்துக் கொண்டிருக்கிற நேயராக திகழ்ந்தார். எங்களுடைய அந்த முன்மொழிதலை அவர் வழிமொழிந்து இங்கே நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்தார். தலைமையேற்றிருக்கிற டாக்டர் பிச்சப்பா மணிகண்டன் அவர்களை வருக வருக என கல்லூரியின் சார்பிலும் கோடை பண்பலை 100.5 சார்பிலும் வரவேற்கிறோம். முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற கல்லூரியுடைய செயலாளர் மு விஸ்வநாதன் அவர்கள், அவரும் மகிழ்ச்சி புன்னகைக்கு சொந்தக்காரர். இந்த கல்லூரிக்கு வருகை தரும் போதெல்லாம் மலர்ந்த முகத்தோடு நாங்கள் தருகிற முன்மொழிதல்களை எல்லாம் உடனே ஏற்றி செயல்படுத்துகிற செயலாளர் திரு மு விஸ்வநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி உரை பகர இருக்கிற டாக்டர் ராம முத்தையா அவர்கள், கல்லூரியுடைய இயக்குனர், இஸ்ரோவில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோடு விஞ்ஞானியாக பணியாற்றிய பெருமைக்குரியவர், நல்ல இனிமையும் எளிமையும் வாய்ந்த இயக்குனர் டாக்டர் ராம முத்தையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் ஐயா டாக்டர் மா நவநீத கிருஷ்ணன் அவர்கள் ஒரு நாட்டுப்புற கலையை
நாட்டுப்புற இசையை, நாட்டுப்புற இசையினுடைய வடிவங்களை, நிகழ்த்து கலைகளை ஓர் அகாடமிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிற ஒரே தம்பதியர் எங்களுடைய டாக்டர் விஜயலட்சுமி, டாக்டர் மா நவநீதகிருஷ்ணன் தம்பதியினர் தான். வேறு இவரை போல வேறு யாருமே அந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கவில்லை. அதற்கு பிறகு பலர் வந்துவிட்டார்கள். இருந்தாலும் அந்த முன்னெடுத்து சென்ற ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய அம்மா அவர்களையும் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள், தமிழர் பண்பாட்டை, இசையை, கலையை போற்றுகிற திருநாள். இதை யாரை வைத்து தொடங்கி வைப்பது என்று யோசித்த போது எப்போதும் போல எங்கள் நெஞ்சத்தில் முதலாவதாக வந்து நின்றவர் எங்கள் குருமகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். அவர்களும் மிக்க மகிழ்ச்சியோடு வந்து ஆசி வழங்கி விழாவை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார்கள். விழா வருகை தந்திருக்கிற பெருமக்கள், நேயர்கள், பேராசிரியர் பெருமக்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். கொடைக்கானல் பண்பலை 100.5 புதுக்கோட்டை அரசம்பட்டி திருமயம் சண்முகநாதன் பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய கோடை பண்பலையின் பொங்கல் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக தலைமை உரையாற்ற, மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும், கவிச்சக்கரவர்த்தி ஐயா கண்ணதாசனின் காவிய செதுக்கல்களை செம்மையாய் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளிலும் அலங்கரித்துக் கொண்டு கூடிய இந்த சண்முகநாதன் பொறியியல் கல்லூரியின் தாளர் டாக்டர் பிச்சப்பா மணிகன் அவர்களை உங்கள் கரவொலியோடு அன்புடன் கோடை பண்பலையும் நமது சண்முகநாதன் பொறியியல் கல்லூரியும் இணைந்து நடத்தும் பொங்கல் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பொங்கல் வாழ்த்தும் தொடக்க உரையும் நிகழ்த்த இருக்கும் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களே, முன்னிலை வைக்கும் நமது கல்லூரியின் செயலாளர் திரு விஸ்வநாதன் அவர்களே, தேதியிலே அவர்களது கோவில் கும்பாபிஷேகம் இருப்பதால் வர இயலாத நிலையை எடுத்துச் சொன்னார்கள். வேறு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் அது உடனேயே நிகழ்ந்துவிட்டது என நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் எந்த விழாவிலே தலைமையேற்றாலும் அவர்கள் எடுத்து வைக்கும் கருத்துக்கள் மக்களின் மனதிலே பதிந்துவிடும். அவர்களுக்கு எங்களது கல்லூரி சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 22 மாவட்டங்கள் 2.5 கோடி நேயர்களை தொடும் இந்த அன்பு கரம் இன்று நமது கல்லூரியையும் தொட்டிருக்கிறது. எத்தனையோ தனியார் பண்பலை வந்தாலும் கோடை பண்பலை அதன் தனித்துவத்தோடு அவர்களுக்கு ஈடான நிகழ்ச்சிகளை கொடுக்க காரணமாக இருப்பவர் அதன் இயக்குனர் சுந்தர ஆவடையப்பன் அவர்கள். அவர்களுக்கும் எமது கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் விஜயலட்சுமி நவநீதகிருஷ்ணன் அவர்கள் கிராமப்புற கலைகள் அழிந்து வந்த காலகட்டத்திலே அதனை நகர்ப்புறத்திலும் பிரபலம் அடைய செய்தவர்களில் முதன்மையானவர்கள். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொடைக்கானல் பண்பலை 1.5 பொங்கல் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்து, இவன் பேனா ஒவ்வொரு முறை குனியும் போதும் இந்த வையகம் நிமிர்ந்து நிற்கிறது என்ற வைரமுத்துவின் வைர வரிகளுக்கு ஏற்ப வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டு பல சாதனை சிகரங்களை இந்த உலகிற்கு வழங்கி கொண்டிருக்கும் சண்முகநாதன் பொறியியல் கல்லூரியின் செயலாளர் திரு விஸ்வநாதன் அவர்களை முன்னிலை உரை வழங்க அன்போடு. நமது கல்லூரியில் நடைபெறும் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பலம் அடிகளார் அவர்களே, தமிழர்கள் மறந்து கொண்டிருக்கும் தமிழ் பண்பாட்டை தமிழகம் எங்கும் பரப்பி வரும் டாக்டர் விஜயலட்சுமி நவநீதகிருஷ்ணன் அவர்களே, அவர் தம் குழுவினர்களே, கோடை பண்பலையின் முனைவர் சுந்தராவடையப்பன் அவர்களே, அவர் தம் குழுவினர்களே, முனைவர் சுந்தராவடையப்பன் அவர்கள், நான் எந்த புத்தகத்திலையுமோ எந்த ரேடியோவிலையுமே கேட்கவில்லை, சிலர் சொல்லித்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் ஒரு மனநல டாக்டர்கிட்ட
ஒரு சிலர் முடியலை எனக்கு சரியா இல்லைன்னு சொல்லி போகிறத சில பேர் சொல்லுவாங்க. கோடை பண்பலையில் சுந்தராவுடைய பெண் ஒருத்தர் பேசுவார், அதை கேட்டாலே உனக்கு மனசு சரியாக போயிருப்பாங்க. அந்த மாதிரி அவரை நான் அன்னைக்கு பார்த்த உடனே முதல்ல எனக்கு சரியா புரியலை. அப்புறம் தான் சொன்னாங்க இவர் தான் சார் அப்படின்னு. ஐயோ அப்படியா, நான் பார்க்காம விட்டுட்டேனே சரியா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தேன், அருமை நண்பரை கண்ணிலே நிற்கிற மாதிரி இருந்தது. பார்த்தவொடனே தான் சரி அவரை நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆவல். நான் ரொம்ப பேசியதில்லை மேடையில், இருந்தாலும் அவரை பார்த்தவொடனே எனக்கு இப்போ ஏன்னா தமிழ் மேலே ஸ்லோனில் அந்த காலத்தில் பேசுவாங்க, தமிழ் வாகனன்னு ஒருத்தர், அது ஆங்கிலம் கலக்காத ஒரு தமிழை பேசுவாங்க. அப்போ உள்ளவங்க சொல்லுவாங்க அதை கேட்டாலே இன்னும் அது மாதிரி ஐயா அவர்கள் சுந்தராவுடைய பெண் பேசுறது இனிமையிலையும் மன அறிவையும் மன தெம்பையும் ஊட்டக்கூடியதாக இருந்தது. அதே போல் நம்மளது டாக்டர் விஜயலட்சுமி அம்மா அவர்கள், நவநீத கிருஷ்ணன் சார் அவர்களை பார்த்தோன்னே நான் பழைய நினைப்பில் பார்த்தேன். பழைய புதுகை டிவியில் வருவாங்க இந்த கிராமிய கலைகளை போட்டு. அப்போது பார்க்கும்போது ஐயாவே ஒரு சின்ன ஒல்லியா தலையில் துண்டை கட்டுட்டு ஆடும்போது அப்போ நினைப்பேன், நலிஞ்சு போன கிராம நிலைக்கு உருவாக்கணும்னு ஒரு பேராசிரியர் வந்திருக்காரு, அதையாவது பார்த்து நம்ம கிராமங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இந்த கலை நிகழ்ச்சியை வளர்க்கணும்னு ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் காரணம்னா அப்பொழுது அன்னைக்குள்ள காலகட்டங்களில் ஒரு கிராமங்களில் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது என்ன பண்ணுவார்கள்னா, இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க என்ன சொல்லுவானுங்க, அதாவது இந்த நிகழ்ச்சி என்ன காரணத்துக்காக அதை சொல்லுவாங்கன்னா, அங்கே கிராமங்களில் ரொம்ப தூரங்கள்ல இருந்து வருவாங்க. வரும்போது கையில் ஒரு கம்பு தனக்கு தேண்டி அந்த ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஏன்னா காடு மாதிரி இருக்கும். அப்போது சொல்லுவாங்க, வந்திருக்கும் பெரியோர்களே, அவையோர்களே, சபையோர்களே, தாங்கள் பேசும் குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், எக்குற்றம் இருப்போம் அக்குற்றத்தை மன்னித்து எங்களை வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் சொல்லுவாங்க. அது மாதிரி நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா கூட நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை வாழ்த்தி அனுப்புமாறு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வு தலைமை விருந்தினர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் கௌரவித்தல். இப்பொழுது மகாசன்னிதானம், குரு மகாசன்னிதானம் அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த கல்லூரியின் தாளர் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். நேயர் பெருமக்களுடைய கரவொலியோடும் இப்பள்ளியின் மாணவ மாணவிய சமுதாயத்தினுடைய கரவொலியோடும் குரு மகாசன்னிதானம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த கல்லூரியின் செயலாளர் அவர்கள் இருவரையும் கௌரவிக்கிறார்கள். உங்களுடைய பலத்த கரவொலி இப்பொழுது இந்த மேடையை முழங்க வேண்டும். ஆமழை திருவாய் மலர்ந்தால் அமுத தமிழ் மழை அன்பால் தமது ஆன்மீக பண்பால் நம்பால் ஈர்க்கப்பட்ட நற்றமிழ் நாயகர் உற்ற தன் பணியால் ஊரறிய உலகறிய உலா வருகின்ற நிலாமுக வேந்தர் குருமகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகள் அவர்கள் இந்த நிகழ்வை தன் பூந்தமிழ் உரையோடு பொங்கல் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உங்கள் கரவொலியோடு அன்போடு அழைக்கிறோம். நமது கோடை பண்பலையும் சண்முகநாதன் பொறியியல் கல்லூரியும் இணைந்து நடத்துகிற இந்த அற்புதமான பொங்கல் திருநாளின் சிறப்பு நிகழ்ச்சியாக நாட்டுப்புற வேர்களும் நல்லிசை விழுதுகளும்
என்று பெருமைக்குரிய டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் குழுவினர் வழங்க இருக்கிற தென்பாங்கு தேனிசை திருவிழாவில் தொடக்க விழா வரவேற்புரை ஆற்றி நம் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிற சுந்தர தமிழுக்குரிய கோடை பண்பலையின் நிகழ்ச்சி தலைவர் பேரன்புக்குரிய முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்களே, சண்முகநாதன் பொறியியல் கல்லூரியின் தாளாளரும் பின்தங்கிய இந்த பகுதியில் ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையில் முன்னேற தொழிற்கல்வியை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிற நம் சண்முகநாதன் பொறியியல் கல்லூரி தாளாளர் டாக்டர் பிச்சப்பா மணிகண்டன் அவர்களே, பேரன்புக்குரிய செயலாளர் திரு மு விஸ்வநாதன் அவர்களே, பேரன்புக்குரிய முதல்வர் டாக்டர் ராமமுத்தையா அவர்களே, இயக்குனர் ராமமுத்தையா அவர்களே, மிகச் சிறப்பாக இங்கே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நம் அனைவர் மனதிலும் இன்று அற்புதமான தமிழிசையை வழங்க இருக்கிற டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் இணையர்களே, அவரது குழுவினர்களே, கோடை பண்பலையின் அனைத்து நிர்வாக செயல் வீரர்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ நெஞ்சங்களே, இந்த இனிய வேளையில் உங்கள் செவிகள் தேனிசையை எதிர்பார்த்திருக்கிற நேரம். இங்கே இசை ஒலிப்பதற்கு முன்பு அரங்கத்திலிருந்து இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் இளைஞர்கள் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதற்கு இசை வழிகாட்ட வேண்டிய காலம். ஒரு சிறுவன் முன்பு ஒரு சிற்றுண்டி சாலையில் வேலை செய்தவன். இப்போது அவன் பூச்சி மருந்து கடையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறான். கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்தார். தம்பி, 2 கிலோ பூச்சி மருந்து தா என்று வாடிக்கையாளர் கேட்டார். இந்த சிறுவன் முன்பு ஹோட்டலில் வேலை செய்தவன். ஹோட்டலில் வேலை செய்த ஞாபகத்தில் கேட்டான். 2 கிலோ பூச்சி மருந்து தா என்று சொன்னவரிடம், ஐயா சாப்பிடவா பார்சலா என்று கேட்டான். அதனால் அவனுக்கு விழுந்தது தர்ம அடி. இது எதை எங்கே பேசக்கூடாது என்பதற்கான உதாரணம். ஒரு புகைவண்டியில் ரயிலில் தலை சிறந்த விஞ்ஞானி ஒருவர் பயணம் செய்கிறார். தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடித்தவர். அவரோடு ஒரு பெண்மணியும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணி இந்த விஞ்ஞானியை பார்த்தவுடன் வானலாவ புகழ்ந்தார். ஐயா, நீங்கள்தான் கடவுளை போன்றவர். அற்புதமான தொலைக்காட்சி பெட்டியை இந்த மனித சமுதாயத்திற்கு கண்டுபிடித்து தந்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் கடவுளை போன்றவர் என்று அந்த விஞ்ஞானியிடம் பெண்மணி புகழ்ந்தார். விஞ்ஞானி சொன்னார், அம்மா கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்கள், நான் கடவுளை போன்றவன் இல்லை, கடவுளையும் விட மேலானவன் என்று விஞ்ஞானி சொன்னார். அந்த பெண்மணி இந்த வார்த்தையை கேட்டவுடன் அதிர்ந்து போனார். விஞ்ஞானி விளக்கம் சொன்னார். அம்மா, நான் கண்டுபிடித்திருக்கிற தொலைக்காட்சி பெட்டியை பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ உங்களுக்கோ எனக்கோ விருப்பமில்லை என்றால், நான் கண்டுபிடித்திருக்கிற தொலைக்காட்சி பெட்டி நீங்கள் பார்க்க விரும்பவில்லை என்றால் அதை அணைத்து விடலாம், நிறுத்தி விடலாம். ஆனால் ஆண்டவன் படைத்த படைப்பாகிய உங்கள் தொண்டையை நான் விரும்பியும் கூட நிறுத்த முடியவில்லையே. அதனால்தான் நான் குறிப்பிட்டேன், நான் கடவுளை விட மேலானவன் என்று. இந்த சமூகத்தில் தான் எதை விதைக்க வேண்டும், விதைப்பதை உள்வாங்கிக் கொள்ள என் இளைய தலைமுறை தயாராய் இருக்கிறதா? தயாராய் இருக்கிறது என்பதைத்தான் கோடை பண்பலை இப்போது நிரூபித்து வருகிறது. மனித வாழ்க்கை இசையோடு பின்னி பிணைந்தது. ஏன், இறைமையே இசையின் வடிவம்தான். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய துரிசுகளுக்கும் உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்த ஆண்டானை மதியிழா ஏழையேன் பிரிந்திருக்கிறேன் என்று சுந்தரப் பெருமான் இசையின் வடிவமாக இறைவனை பாடுவார். இறைவனும் இறைமையும் இசையமையின் வடிவத்தில் போற்றப்படுகிறது. அதை போலவே இயற்கையும் இசையோடு பின்னி பிணைந்தது. இசையில்லாத உலகம் சூனியம். இசையில்லாத உலகம் மூச்சுக்காற்று இல்லாத உலகத்தைப் போல, சுவாசக்காற்று இல்லாத உலகத்தைப் போல,
அதைத்தான் பாரதி பட்டியலிடுவான். கானப்பறவை கலகலவெனும் ஓசையிலும், கானப்பறவை கலகலவெனும் ஓசையிலும், காற்று மரங்களிடை காட்டு மிசைகளிலும், ஆற்று நீரோசை அருவி ஒளியினிலும், நீலப் பெருங்கடல் எந்நேரமும் தான் இசைக்கும் ஓலத்திடையே வந்துதிக்கும் இசையினிலும், மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊருருக பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும், ஏற்ற நீர் பாட்டின் இசையினிலும், நெல்லிடிக்கும் கொற்றொடியார் குக்கூ என கொஞ்சும் ஒளியினிலும், சுண்ணம் இடிப்பார்தம் சுவை மிகுந்த பண்களிலும், பண்ணை மடவார்தம் பழகுபல பாட்டினிலும், வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடும் ஓர் கூட்டமுத பாட்டினிலும், வேயின் குடிலோடு வீணை முதலா மனிதர் வாயினிலும் கையினிலும் வாசிக்கும் பல்கருவி, நாட்டினிலும் காட்டினிலும் நன்கொழிக்கும் பாட்டினிலும் நாளெல்லாம் நெஞ்சை பறிகொடுக்கே என்று பாரதி பட்டியலிடுவானே, அந்த இசையில்லாத உலகம் நினைத்துக்கூட பார்க்க முடியாது. கலை கலைக்காகவே என்பது ஒரு புறம், கலை வாழ்க்கைக்காகவே என்பதைத்தான் இன்றைக்கு இந்த மேடையில் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் இணையர்கள் 4 நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக உலகமெங்கும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டிலேதான் நம் செட்டிநாட்டு மண் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் பாரம்பரியத்திற்கும், ஏன் தமிழ் இசை எங்கே தோன்றியதோ அதன் ஆணி வேர் இந்த செட்டிநாட்டு செந்தமிழ் மண் என்பதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டியவர்கள். தாலாட்டு பாடுகிறாள் தாய். செட்டிநாட்டில் குழந்தை பிறந்தபோது தன் தோளிலே தட்டி தாலாட்டுகிற தாயின் பாடல் இது. கரும்புருக தேனுருக கண்டார் மனமுருக எலும்புருக பெற்ற கண்ணே குழந்தையை அழைக்கிறாள். இலக்கியமே கண்வளராய் அமுதா அரும்பு உதிரும் அண்ணாந்தாள் பொன்னுதிரும், அமுதா அரும்பு உதிரும் அண்ணாந்தாள் பொன்னுதிரும், சிரிச்சா சிறு முத்துதிரும் செல்வ மகன் வாய் திறந்தாள் தேன் சிதறும், தேனோ திரவியமோ என் கண்ணே மாங்கனியோ என்று குழந்தையை தாலாட்டுகிற தாய். இது மகனை தாலாட்டிய